ஜாலிதான் புதுசு புதுசா கதைகள் கேட்கலாம். தம்பி தங்கை எல்லாரும் வாங்க என்ஜாய் பண்ணலாம். இயேசுவின் அன்பில் நீயும் நானும் என்றும் வளரலாம். தம்பி தங்கை எல்லாரும் வாங்க என்ஜாய் பண்ணலாம். இயேசுவின் அன்பில் நீயும் நானும் என்றும் வளரலாம். செல்லங்களா, வந்துட்டீங்களா? ஹாய் செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா செல்லங்களா? சரி, இந்த நாளைக்கு உண்டான கதைக்குள்ளார போயிடலாமா? ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி இருந்தாராமா. இந்த வியாபாரி என்ன வியாபாரி அப்படின்னு பாத்தீங்களா செல்லங்களா, இவரு செய்யாத வேலையே கிடையாதாம். நிறைய வியாபாரம் செய்வாராம். இவர் என்னென்ன பண்ணிருக்காரு தெரியுமா? இவரு தக்காளி வியாபாரம் செய்வாராம், வெங்காய வியாபாரம் செய்வாராம். அதாவது இவரு எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து எல்லாம் இந்த அங்கிள் செய்ய மாட்டாங்களாம். தக்காளினா தக்காளி வியாபாரம் மட்டும் செய்வாங்க. அப்புறம் என்ன ஆகும், அது அவருக்கு நினைச்ச மாதிரி நிறைய பணங்கள் அப்படியெல்லாம் கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல அவர் என்ன பண்ணுவாருன்னா மறுபடியும் வேற ஒரு வெங்காய பிசினஸ்க்கு போயிடுவாரு. இந்த மாதிரி அந்த அங்கிள் நிறைய வியாபாரம் செஞ்சுக்கிட்டே இருந்தாராம். எதுலயுமே அவருக்கு ஒரு பொறுமையே இருக்காதான் செல்லங்களா. அவரு டக்கு 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 டக்குன்னு மாறிக்கிட்டே இருப்பாராம். ஐயோ, என்னடா இந்த வியாபாரம் செய்யற, இந்த வியாபாரத்துல நமக்கு நினைச்ச மாதிரி பணம் வரவே இல்லையே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் என்ன பண்ணுவாராம், டக்குன்னு அடுத்த வியாபாரத்துக்கு போயிடுவாராம். ஒரு பொறுமைன்றதே அவர்கிட்ட இருக்காதான். இப்படியே மாறி மாறி இருக்கும்போது என்னாச்சா, இவருக்கு எல்லாமே லாஸ் ஆயிடுச்சா செல்லங்களா. லாஸ் ஆன உடனே எப்படி இருக்கும், பிசினஸ் சரியா இல்லைன்னா எப்படி இருக்கும், நமக்கு ஒரே சேடா இருக்கும்ல. ஏன்னா கையில செலவு பண்ண பணம் இருக்காது. பணம் இல்லாதப்ப எப்படி இருக்கும், நமக்கு ஒரே துக்கமா இருக்கும்ல செல்லங்களா. இவருக்கும் அப்படிதான். ஐயோ, வீட்டுல நீங்களாம் எப்படி உங்க டாடி கிட்டயும் மம்மி கிட்டயும் என்ன கேக்குறீங்க, ஏதாவது வாங்கி சாப்பிட ஏதாவதெல்லாம் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க தானே. அப்ப பிள்ளைங்க எல்லாம் டாடி கிட்ட கேட்கும்போது டாடிக்கு தான் இங்க வியாபாரம் சரியில்லாதப்ப என்ன பண்ண முடியும், கையில காசு இருக்காது. அப்ப அவங்க என்ன செய்வாங்க, ஒன்றும் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்ப இவர் என்ன பண்ணினாரு, ரொம்ப துக்கம் ஆகி சரி வாழ்க்கையே வெறுத்து போச்சுடா அப்படின்னு சோகமா அவர் என்ன பண்ணாரு, ஒரு ரோட்ல நடந்து போய்கிட்டே இருந்தாரு. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஏதாவது சூசைட் பண்ணலாமா, அப்படி ஏதோ பல திங்கிங் அந்த அங்கிளுக்கு. அப்படியே போயிட்டே இருக்காரு செல்லங்களா. போயிட்டே இருக்கும்போது அவருக்கு எதிர்த்தாப்புல ஒரு தாத்தா வராங்க. அந்த தாத்தா இவரை பார்த்துட்டு, தம்பி, ஏன் தம்பி நீ இவ்வளவு சோகமா போயிட்டு இருக்கிற, ரொம்ப கவலையா போயிட்டு இருக்க, என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்க, உன்னை பார்த்தாவே ரொம்ப கவலையா இருக்கே, எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த அங்கிள் சொன்னாரா, தாத்தா, நான் செய்யாத வியாபாரமே இல்லை தாத்தா, நான் நிறைய வியாபாரம் செஞ்சுட்டேன் தாத்தா, ஆனா எதுலையுமே எனக்கு லாபமே தரல. நான் தக்காளி வியாபாரம் செஞ்சேன், நான் வெங்காய வியாபாரம் செஞ்சேன், அதுக்கப்புறம் ஜவுளி வியாபாரம் செஞ்சேன் நான். அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா போய் இந்த பெயிண்ட் எல்லாம் அடிப்பாங்களா அந்த மாதிரி எல்லாம் எடுத்தெல்லாம் நான் பண்ணினேன். எதை செஞ்சாலுமே எனக்கு என்னன்னா ஒரு பணமே கிடைக்கல. நான் என்னதான் பண்றது, நானும் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு அந்த அங்கிள் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப வெக்ஸ் ஆகி அந்த தாத்தா கிட்ட சோகமா இருந்து சொல்லிட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த தாத்தா ஒரு அறிவுரை சொன்னாங்களாமா. என்ன சொன்னாங்கன்னா, தம்பி, நீ இத்தனை வியாபாரம் செஞ்சிருக்க, ஆனா அந்த வியாபாரம் பெருகி வர்றதுக்குன்னு ஒரு நாள் இருக்கு. அது வரைக்கும் நீ என்ன பண்ணணும், அமைதியா அதுக்காக நீ காத்துக்கிட்டு இருக்கணும். நீ பாட்டுக்கு அதுல வியாபாரத்துல பணம் வரல, நம்மளால நல்லா பண்ண முடியலன்னு நீ என்ன பண்ணிடுற, டக்கு டக்கு டக்குன்னு அடுத்த காரியத்துக்குள்ளார நீ நகர்ந்து போயிடுற. அப்ப என்ன பண்ண முடியும், உன்னால பிசினஸ்ல ஷைன் பண்ண முடியாது. நீ என்ன தப்பு செய்யறன்றத முதல்ல உட்காந்து நீ ஆராய்ஞ்சு பாரு. நீ இவ்வளோ டக்கு டக்குன்னு இவ்வளோ பிசினஸ் நீ பண்ணி இப்படி லாஸ் ஆகி இப்படி நீ கவலையோட போயிட்டு இருக்கிய தம்பி, நீ கொஞ்சம் உட்காந்து பொறுமையா யோசி. இன்னொன்னு, ஒரு வியாபாரம் எடுத்தனா அந்த வியாபாரத்தை பொறுமையோடு நீ செய்.
பொறுமையோட செய்யும் போதுதான் நீ அதுல நிறைய வெற்றியை காண்ப அப்படின்னு இந்த தாத்தா ஒரு அறிவுரை சொன்னாரு. அறிவுரை சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தாத்தா சொல்றது கூடயும் ஒரு அர்த்தமா தான் தெரியுது. அப்ப அந்த தாத்தா ஒரு போகும்போது ஒரு வசனத்தை சொல்லிட்டு போனாரு. என்ன வசனம் தெரியுமா? ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். எவ்வளவு சூப்பரான வசனம் இல்லையா? தேவன் யார் உங்களை உயர்த்தணுமா? தேவன் உங்களை உயர்த்தணும். சரியா செல்லுங்களா? தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு நீங்க என்ன பண்ணணுமா? அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கணும். ரொம்ப அமைதியா நீங்க அவருடைய வேலைக்காக நீங்க காத்திருக்கணும். அக்கா இது நீங்க சின்ன பிள்ளையா இருக்கீங்க, இப்ப மட்டும் இந்த வசனம் இல்லை செல்லுங்களா. நீங்க நாளைக்கு பெரிய பிள்ளைங்க ஆனாலும் இந்த வசனத்தை நீங்க மனப்பாடமா வச்சுக்கணும் செல்லுங்களா. ஏன்னா நீங்க பெரிய பசங்க ஆகி நீங்களும் இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் நீங்க செய்யும் போது டக்கு டக்கு டக்குன்னு நீங்க நிறைய இம்மிடியட்டா நீங்க நிறைய முடிவுகளை எடுத்து நீங்க சிக்கிக்கவே கூடாது செல்லங்களா. அவருடைய வேலை வரும், அந்த வேலை வர வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்? பொறுமையோட காத்திருக்கணும். பொறுமையோட நீங்க காத்திருக்கும் போது நிச்சயமா அக்கா சொல்றேன், நீங்க வெற்றியை தான் காணுவீங்க. சரியா? அக்கா கூட சேர்ந்து இந்த வசனத்தை படிக்கலாமா? சொல்றீங்களா? அக்கா சொல்றேன், என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க. சரியா செல்லங்களா? சொல்லலாமா? ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். மறுபடியும் ஒருக்கா சொல்லலாமா செல்லுங்களா? ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். 1 பேதுரு 5:6. மறுபடியும் ஒருக்கா சொல்லுங்க. 1 பேதுரு 5:6. ஓகேவா செல்லுங்களா? இந்த வசனம் கொஞ்சம் பெருசா தான் இருக்கு, ஆனாலும் மனப்பாடம் பண்ணுங்க. நீங்க எந்த சூழ்நிலையிலும் நீங்க உங்களுக்கு பொறுமையே இல்லை, டக்கு டக்குன்னு நீங்க முடிவெடுக்கும் போதெல்லாம் இந்த வசனத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏசப்பா உங்களுக்காகவே இந்த வசனத்தை கொடுத்திருக்காங்க. என் அன்பு செல்லுங்களா, இந்த வசனத்தை நீங்க மறந்துடாதீங்க. நீங்களா ஏசப்பாவோட பிள்ளைங்க, அப்புறம் இந்த அக்காவோட செல்லுங்க நீங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும்? எப்பவுமே பொறுமையோட இருக்கணும். ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் நீங்க எப்படி இருக்கணுமா? அடங்கி இருக்கணும். சரியா செல்லுங்களா? இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. உங்க மம்மி டாடி கிட்ட இந்த வசனத்தை சொல்லுங்க. சரியா? மறுபடியும் அக்கா நாளைக்கு 8 o'clock உங்களை டான்னு பாக்குறேன். ஓகேவா செல்லுங்களா? பாய், குட் நைட்.